கோவை மாவட்டம் மசக்காளிப்பாளையம் வழித்தடத்தில் 145 வழி பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் ஜெயராம் வலியுறுத்தினார். மேலும் பேசிய அவர், மசக்காளிப்பாளையத்தில் இருந்து மருதமலை செல்லும் S12 அரசு பேருந்து இயக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். செஞ்சநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மசக்காளிப்பாளையம் பகுதியானது அவனாசி சாலை திருச்சி சாலைக்கு மத்தியில் உள்ள பகுதியாகும். இந்த பகுதியிலே 20க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரிகள் இணைந்த பகுதி. அது மட்டுமல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட சிறு தொழிற்கூடங்கள் இருக்கக்கூடிய பகுதி. இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களும் தொழிலாளர்களும் நாள்தோறும் பொது பேருந்தினையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல 140 வழி பேருந்தானது மசக்காளிப்பாளையம் வழித்தடத்தில் வருவதில்லை. அந்த பேருந்தினுடைய வழித்தடத்தை இப்போ ஆய்வு செய்தால் கூட அது தெரியும். அதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் மசக்காளிப்பாளையத்திலிருந்து காந்திபுரம் வழியாக மருதமலை செல்லக்கூடிய S12 பேருந்தும் கடந்த 4-5 நாளாக வருவதில்லை. அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் சொன்னது போல பேருந்து S4 பேருந்தானது காலை மாலை நேரம் மட்டுமே 2 நேரங்கள் மட்டுமே வருகிறது. முழு நேரம் வருவது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் எனது தொகுதிக்கு உட்பட்ட காந்திபுரத்திலிருந்து ஆவரம்பாளையத்திற்கு A1 பேருந்து முழுமையாக இயக்கப்படுவதில்லை. அது மட்டுமல்லாமல் 148 பேருந்தானது காந்திபுரத்திலிருந்து பட்டணம் செல்லக்கூடிய பேருந்து நெசவாளர் காலனி பகுதிக்கு கடந்த 4-5 ஆண்டுகளாக வருவதில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழி செய்வார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன்.